அன்பார்ந்த செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்களது நல்லாதரவை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. ஏதோ ஒரு விபத்து திடீரென்று எதிர்பாராமல் நடந்துவிட்டது என்று நினைத்து அதை கடந்தும் போக முடியவில்லை. காரணம், கரூரிலே 41 பேர் துடிதுடிக்க மரணம் அடைந்தார்கள். சிறிய குழந்தைகள். எதிர்காலத்தில் அவர்கள் எந்த உயரத்திற்கு வருவார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களிலே ஒருவர் இந்த நாட்டின் தலைவராக கூட வரலாம், மிகப்பெரிய தொழிலதிபராக கூட வரலாம். அவரை நம்பி 1000 பேர் பிழைக்கலாம். எப்படி ஒரு சூழ்நிலைகளிலே அவர்கள் வரலாம். அப்பேற்பட்டவர்கள் இளைஞர்கள், குழந்தைகள், அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். மகளிர்கள், பாவம், ஒன்றுமறியாத மகளிர்கள். ஏதோ நமக்கு பிடித்த நடிகர் வருகிறாரே, திரைப்படத்தில் அப்படி ஆடுகிறார், இப்படி ஆடுகிறார், அவரை பிடித்து ஆடுகிறார், இவரை பிடித்து ஆடுகிறார், அவரை பார்ப்போம், நேரிலே நம்ம ஊருக்கே வருகிறார், எப்படி இருக்கிறார் என்று பார்ப்போம் என்று வருகிறார்கள். பாவம், அவர்களும் அதே போல் சிலர்கள் முதலிலே வருகிறார் கரூருக்கு பார்க்கலாம் என்று பொதுமக்கள் பலர் வந்தார்கள். இப்படி வந்தவர்களெல்லாம் துள்ள துடிக்க மாண்டு போனார்கள் என்று சொன்னால் அதை மறந்துவிட முடியவில்லை. அருமை தோழர்களே, ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். வரவேற்கிறோம். யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம். சிட்டிசன் ரைட். யார் வேண்டுமென்றாலும் வரலாம், தவறில்லை. மக்கள் ஆதரவு இருந்தால் ஆட்சி கூட அமைக்கலாம், தவறில்லை. நான் இதை என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நீங்கள் மக்கள் ஆதரவு இருப்பதைப் போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு போலியான ஒரு வீடியோவை எடுத்து வெளியிட வேண்டும் என்ற காரணத்தினால் தன்னுடைய சினிமா பயன்படுத்தி அந்த சினிமா மோகத்திலே இருப்பவர்களை, ரசிகர்களை பயன்படுத்தி நமக்கு எவ்வளவு கூட்டம் சேருகிறது என்று காட்டுவோம், அதனால் நமக்கு அரசியல் லாபம் வரும் என்று தவறான கணக்கை போட்டு விட்டார்களே விஜய். இதை யார் உனக்கு சொன்னது? மற்றவர்களெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை, விஜய்க்கே தெரியும் என்கிறார்கள். இதை யார் சொல்லி நீங்கள் செய்தீர்களோ அல்லது நீங்கள் செய்தீர்களோ, ஆனால் உங்களுக்குத்தான் அதிலே பங்கு உண்டு. காரணம், உங்களை பார்க்கத்தான் மக்கள் கூடினார்கள். கொஞ்சமாவது ஈவு இரக்கம் ஏதாவது இருக்கா? நாமக்கல்லுக்கு நீங்க 8 to 8:30 வரன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நீங்க வீட்டில இருந்து 8:45 தான் கிளம்புறீங்க. அதுக்கப்புறம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வந்து நீங்க அங்கிருந்து ஏரோப்ளைன் ஏறி நீங்க இது நாமக்கல்லுக்கு வந்து ஏறத்தாழ 2:30 மணிக்கு நீங்க பேசுறீங்க நாமக்கல்ல. அப்பயே காலையிலிருந்து நீங்க 8:15 வருவதுனால அங்க மக்கள் விடியற்காலையில இருந்தே காத்துட்டு இருந்தான். விடியற்காலையிலே இருந்து காத்துட்டு இருந்த மக்கள் சோர்வடைஞ்சி சாப்பாடு தண்ணி இல்லாம சிலர் 2 மணி வரைக்கும் காத்திருந்து எப்படியாவது பார்த்துட்டு போயிடுவோம்னு அவர்கள் காத்திருந்ததின் விளைவு அவர்கள் சோகமாகி மயக்கமடைந்து விழுந்தார்கள். அவர்களெல்லாம் ஏறத்தாழ ஒரு 20 பேர், 15 20 பேர் நாமக்கல்லிலே அப்படி ஆகி அவர்களெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு சென்று அங்கே அட்மிஷன் செய்து அவர்கள் நன்றாக வந்து விட்டார்கள். இதை அப்பயே நீங்க உஷாரா இருக்கணுமா இல்லையா சொல்லுங்க? இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, எங்களுக்கு இல்ல சம்பந்தம், இது ஆளுங்கட்சி தவறு, இது போலீஸ் தவறு, இது செந்தில் பாலாஜி பண்ண வேலைன்னு பேசுறீங்களே, எவ்வளவு பெரிய பொய், இட்டுக்கட்டு பொய். உங்களுக்கு செய்த தவிர
இன்னொருத்தர் மேல பழி போடலாமா? அது பாவம் இல்லையா? அதுதான் சொன்னா, வேதாளம் பூக்குமோ வெள்ளெருக்கம் பூக்குமோ, மூதேவி சென்று வாழ்வாளோ பொய் சாட்சி சொன்னவர் மனையிலே ஒரு பாடல் உண்டு. அந்த பொய் சாட்சி சொல்லலாமா? தப்பு இல்லையா? எவ்வளவு பெரிய பழி! குற்றத்தை நீங்கள் செய்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இல்லையே. அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் பதில மன்னிப்பு கேட்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ செய்து விட்டீர்கள். நீங்கள் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இல்லை. அதைத்தான் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டர்களை சாகடிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார் என்று பெருந்தன்மையாக சொன்னார். அப்படி பெருந்தன்மையாக பேசியவர் மீதே நீ பழி சுமத்துகிறாயே, நியாயமா? சொல்லுங்க. தப்பு விஜய், தவறு. நீங்க பாவம் அரசியலுக்கு புதுசு, உங்களை பயன்படுத்தி பலர் வளரலாம்னு நினைக்கிறான். ஆனா நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு. நீங்க கூட்டத்தை காட்டுறதுக்காக, உங்களுடைய வலிவை காட்டுறதுக்காகவும் பலத்தை காட்டுறதுக்காகவும் லேட்டா நாமக்கல்லையே பிரச்சனையாச்சு. அப்போ கூட நீங்க உஷாரா இல்லை. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? 7:45 கரூர்ல பேச ஆரம்பிக்கிறீங்க. இவ்வளோ நேரமா நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்றார். இடையில ஏன் அவ்வளோ லேட்டு நான் கேட்குறேன். அப்படியே மெதுவாக வந்தாதான் மக்கள் நமக்காக காத்திருப்போம். விஜய் வராரு, விஜய் வராரு, விஜய் வராரு காத்திருந்தா நமக்கு பெருமை. நமக்கு அப்படியே நாம தான் அடுத்த முதலமைச்சர், நம்ம தான் தமிழ்நாடே வரப்போகுதுன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்காக நீங்களே செஞ்ச தவறு தான் அது. அந்த காலதாமதம், அந்த காலதாமதத்தின் விளைவு காவல்துறையும் எச்சரித்தார்கள். காவல்துறை பேரும் தவறு சொல்ல முடியாது. காவல்துறை எச்சரித்தார்கள். நேரமாகிறது, கூட்டம் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் அங்கே போய் பேசாதீர்கள், இங்கேயே பேசுகின்ற 50 மீட்டருக்கு முன்னாடியே உன்னை பேச சொன்னான். பேசுனியா? அங்கே பேசியிருக்கலாம்ல, இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. இல்லை நாங்கள் அங்கே தான் போவோம், அங்கே தான் எங்கள் பாயிண்ட், அங்கே தான் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்கன்ட்டு உன் கைத்தடி ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஆதவ் அர்ஜுனா, அவன் முன்ன இறங்கி வாங்க வாங்கன்னு கூட்டுன்னு போகலாம் பஸ்ஸை. போலீஸ் என்ன பண்ண முடியும் அவ்வளோ கூட்டத்தில்? போலீஸு கடுமையாக இருந்தானா போலீஸ் கைக்கூலி ஆயிட்டான், திமுக சர்க்கார் கைக்கூலி ஆயிட்டான்றீங்க. உங்களை பார்த்து என்ன பண்ணுவோம் போலீஸை நியாயமான நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் விடவில்லை. அதனுடைய விளைவு எத்தனை பேர் மாண்டு போய்விட்டார்கள். காவல்துறையும் இயங்கவில்லை. காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை, அவர் மீது பழி சொல்றீர்கள், பொய்யை சொல்லுகிறீர்கள். அதுக்கப்புறமா நம்முடைய முதல்வர் அவர்கள் இழப்பு ஏற்பட்ட பின்னால் பார்த்தால் அவர் ஏன் வந்தாரு? என்னையா கேள்வி? செந்தில் பாலாஜி எப்படி உடனே அங்கே வந்தாரு? என்னையா கேள்வி? அவர் அந்த லோக்கல் எம்எல்ஏ வீட்டாண்ட இருந்தார், ஆபீஸ்ல இருந்தாரு. பிரச்சனை எப்படின்னு அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் செத்தவன் அவங்கள பார்க்கறாரு. அவர் பார்த்து அவங்களுக்கு எல்லாம் செய்கிறாரு. ஆஸ்பத்திரிக்கு போறாரு, வராரு. என்ன தப்பு? அவர் குடிக்க தண்ணி வச்சிருந்தார் பாட்டிலில். ஏன்னா அவர் மக்கள் தொண்டு செய்கிறப்போ, இலவசமாக கொடுப்பதற்காக, ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறப்போ, சாப்பாடு போட்டு கொடுக்குறப்போ பாட்டில் வச்சுக்கிற பாட்டில் அவர் பேரை பதிச்சு வச்சிருக்காரு. அவங்க மக்கள் நலத்திட்டம் செய்வதற்காக திடீர்னு இப்படி ஆயிட்ட உடனே ஆஸ்பத்திரியில் நைட்டு கேட்குறாரு டாக்டர், குடிக்கிறது தண்ணியில் இருந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு, தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்த தண்ணி எடுத்துட்டு போய் உதவிக்காக கொடுத்தா அவங்க எப்படி செந்தில் பாலாஜி பேர் போட்டு பாட்டில் கேட்குறீங்க? எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டு இத்தனை பேர் செத்து போகிறதுக்கு காரணமாக இருந்து அந்த பழியை தூக்கி திமுக மேலையும் போட்டு திமுகவை க்ளோஸ் பண்ணணும்னு தானே உங்களுடைய திட்டம். அதுக்கு யார் சப்போர்ட்? யார் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள்? பேக்ரவுண்டில் எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். பாவம், பதவி ஆசைக்காக நீங்கள் இப்படி தவறு செய்கிறீர்கள். எப்படியாவது நாம் முதலமைச்சராக வரணும், எவனோ நல்லா உசுப்பேற்றி விடுறான், நீ தான் வருங்கால முதலமைச்சர், நீ பாரு, உங்களுக்கு நாங்களாம் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் சிறப்பாக வருவீங்க, பாருங்கன்னு உங்களை உசுப்பேற்றி விட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தவறுகளை எடுத்து போய் ஒன்று நுழைச்சிட்டானுங்க. நீ மாட்டிக்கின்னு அவதிப்படுற. மனசாட்சி உள்ள ஒருவன் நிச்சயமாக இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறு செய்து விட்டாய் விஜய், வேண்டாம். இந்த பழிபாவங்கள் உனக்கு எதற்கு? நீ மக்களை சந்திச்சு சரி, அதுதான் முடிஞ்சிடுச்சு.
இப்போ நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வாரங்கள் ஆக போகுது. அந்த மக்களை போய் பார்க்கக்கூடாதா? முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் நிவாரண நிதி தராருன்னா உடனே நீ ஒரு மீட்டிங்கை போட்டு பத்திரிகையாளரை கூப்பிட்டு சீன் போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிற, நான் 20 லட்சம் தருகிறேன் ஒவ்வொருவருக்கும் இறந்தவர்கள். டேய், 20 லட்சம் நீ கொடுத்தா சரியாயிடுமா? அவன் வேலை அவ்வளோதானா? நீ ஒரு ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறேன்றாங்க. நீ தான் சொல்கிற உச்ச நடிகை அதிக சம்பளம் வாங்கிட்டு வர 200 கோடி. அப்போது நீ எவ்வளோ தர? 40 பேருக்கு எவ்வளோ கொடுக்குற சொல்லு? எவ்வளோ தர? ஒன்லி 4 கோடி. 10 பேருக்கு 20 லட்சம்னா 5 1 கோடி 2 கோடி, 4க்கு 8 கோடி. அவ்வளோதான் நீ பண்ணுற செலவு. போதுமா இது? உன்னால் மாண்டவர்களாச்சே, நீ இன்னும் பெருசாக தூக்கி கொடுக்குற மாதிரி பேசுறிய. நீ பண்ணாலும் உன்னால் அவர்கள் இறந்தாலும், ஆனால் நாட்டு மக்களுக்கு மீது இருக்கின்ற அக்கறையினால், அவர்கள் மீது இருக்கின்ற பாசத்தினால் ஓடி உதவி செய்தார் போல் எந்த மனமாச்சரியம் இல்லாமல் அவர் தான்டா மு.க. ஸ்டாலின், இந்த நாட்டின் முதல்வர். ஆக அருமைக்குரிய விஜய் அவர்களே, உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், ஏமாந்து போகாதீர்கள். உங்களை வைத்து படம் காட்ட நினைக்கிறார்கள். ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே, மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, அருமைக்குரிய நேயர்களே, நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.